மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமமே. அதை தேடிய நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ காசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமமே. தாவியை மீட்க தாவியை உயிரே தாமே ஈந்தவராம். பின்னும் நேமம் என் கருணை நிலை தர முண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கருத்தாய் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணை வாராம் நேசரிடும். நீயும் நண்பதாய் நேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமும். அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. என் கண்மலையும் மீட்புமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என்னுடைய இருதயத்தின் தியானமும்
சமூகத்துக்கு பிரியமாக இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்களுக்கு என் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டுடைய கிருபையினாலே நாம் இப்படியாக புதிய ஒரு மாதத்தை, புதிய வாரத்தை காண கிருபை செய்த தேவனுக்கு மீண்டுமாக நான் நன்றி சொல்வோம். என் அன்பு சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் தந்த கிருபையினால் ஈவுனாலே இன்றைக்கு நாம் அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளுக்காக தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டது ஸ்வீடர்ஷிப். த ஸ்வீடர்ஷிப் என்ற வார்த்தையாக உக்கிரனத்துவம் என்பது உத்தரவாதம் அல்ல, பொறுப்பாளர் அல்லது பாதுகாவலர் அல்லது கண்காணிப்பாளர், பராமரிப்பவர் என்று பல அர்த்தங்களை கொண்டு இது நாம் பார்க்க முடியும். கடவுள் நமக்கு கொடுத்துள்ள பொறுப்புணர்வுகளை உண்மையோடும் வெளிப்படுத்தன்மையோடும் பொறுமையோடும் செயலாற்றி கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றியது உக்கிரனத்துவமாக காணப்படுகிறது. ஃபெய்த்ஃபுல்னஸாக பயபக்தியோடும் மற்றும் கவனம் பயபக்தியோடும் கனவு சிந்தையோடும் இவை இரண்டும் உக்கிரணத்துக்கு சான்றுகளாக இருக்கின்றது. உக்கிரணக்காரன் வெளிப்படை தன்மையும் டிரான்ஸ்பரன்சியும் மற்றும் பொறுப்புடைமையும் அக்கௌண்டபிலிட்டியும் மிக பெரிய பங்காக இருக்கின்றது. இந்த நாளுக்காக பார்க்கும்போது 4 வேத பகுதிகளை பார்க்கின்றோம். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரத்தில் 2-7 வசனங்களிலும், சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 12-19 வசனங்களிலும், பிலிப்பியருக்கு இருக்கின்ற திருச்சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகின்ற கடிதங்கள் 4ஆம் அதிகாரம் 10-20 வசனங்களிலும், லூக்கா 19ஆம் அதிகாரம் 11-27 வசனங்களை நாம் பார்க்கின்றோம். உக்கிரணத்தின் ஸ்வீடர்ஷிப் என்றதை பார்க்கும்போது கடவுள் நமக்கு தந்த அருள் கோட்டையாக, கடவுள் நமக்கு தந்த பொறுப்புகளை உணர்த்துகின்றதாக காணப்படுகிறது. முதலாவது பார்க்கும்போது அர்ப்பணிப்பு மிக முக்கியமாக காணப்படுகின்றது. நாம் பார்த்த வேத பகுதியில் யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 2-7 வசனங்களை பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிற மோசேயை பார்க்கின்றோம். அர்ப்பணிப்போடு அவர்களுக்காக வழிநடத்த ஆண்டவர் ஏற்படுத்தின உக்கிரணக்காரனாக இங்கே காணப்படுகின்றார். அர்ப்பணிப்பினாக மக்களை வழிநடத்த அவர்களை தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்துகின்றார். மோசே மக்களை வழிநடத்தவும் அவர்களை சரியான பாதையிலே வழிநடத்தவும் அர்ப்பணிக்கின்றார். மோசே சொன்ன கட்டளைக்கு மக்கள் கீழ்ப்படுகின்றார்கள். அவர்கள் மிகுதியாக ஆண்டுடைய ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய பணிகளுக்காக மிகுதியாக தன்னுடைய காணிக்கைகளை கொடுப்பதை பார்க்கின்றோம். மிகுதியாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். அர்ப்பணிப்பின் உள்ள மோசே மூலமாக அவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டுவதை பார்க்கின்றோம். ஆம், அர்ப்பணிப்பு என்பது அதிகாரம் இல்லை. அர்ப்பணிப்பு என்பது அதிகாரத்தை சார்ந்து இருப்பதில்லை. நம்மை கடமையோடும் பொறுமையோடும் ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அர்ப்பணிப்பாக, உக்கிரணக்காரனுடைய கடமையாக, பொறுப்பாக காணப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது ஆற்றலை காம்பிடென்ட் சார்ந்த உக்கிரணத்துவமாக காணப்படுகின்றது. இதை பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு இருக்கின்ற திருச்சபைக்கு 4ஆம் அதிகாரம் 10-20 வசனங்களை பார்க்கும்போது 3 விதமான காரியங்களை சொல்கின்றார். உக்கிரணத்தில் பார்க்கும்போது ஆற்றலாக, பலனாக நாம் அவருடைய திருப்பணிகளை செய்ய நாம் அர்ப்பணிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கின்றார் மிக சிறப்பாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 10-20 வசனங்களை பார்க்கும்போது நம்முடைய அவனுடைய திரு சித்தத்தை
லக்கை நோக்கி உக்கிரத்துவன் பார்க்கும்போது லக்கை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். லக்கையினோடு நிற்க வேண்டும் என்று சொல்கின்றார். லக்கை சார்ந்து பயணிப்பது உக்கிரனக்காரனுக்கு மிக அவசியமாக காணப்படுகின்றது. அப்போஸ்தலன் பவுல் இப்படியாக சொல்கின்றார், எந்த நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றார். எனக்கு வறுமையிலும் வாய தெரியும், வளர்மையிலும் வாய தெரியும் என்று சொல்கின்றார். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ இதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாய பயிற்சி பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றார். 4வது பார்க்கும்போது என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் எனக்கு உண்டு என்று அவனுடைய ஆற்றலை வாய்ந்தவராக பவுல் இப்படியாக சொல்கின்றார். உக்கிரனக்காரனாக ஆண்டவருடைய ஊழியத்தை அர்ப்பணிப்போடு ஆற்றல் நிறைந்த வாழ்வாகத்தான் பவுல் சொல்கின்றார். லக்கை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும். லக்கையோடு நாம் வாய நிற்க வேண்டும். லக்கை சார்ந்து நம்முடைய பயணங்கள் அவனுடைய திருப்பணியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். பொறுப்புகள் இருக்கும்போது ஏற்படுகின்ற இன்னல்களும் துன்பங்களும் நாம் அனைத்தையும் சகிக்கின்றவர்களாக பவுலை போல வாய்கின்றவர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்கின்றது. இறை நம்பிக்கையும் மனநிறைவும் ஒரு சிறந்த கடமைகளாக காணப்படுகின்றது. அதிகாரத்தை சார்ந்து நாம் வாய்வது அல்ல, மாறாக எந்த நிலையிலும் நாம் ஆண்டவருடைய பணிகளை செய்கிறதுதான் அர்ப்பணிப்பு. 3வதாக பார்க்கும்போது அழைப்பு காலை இருக்க வேண்டியதை பார்க்கின்றோம். லூக்கா 19:11-20 வசனங்களை பார்க்கும்போது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. ஒருவேளை அர்ப்பணிப்பும் 2வது ஆற்றல் நிறைந்த போதும் ஆண்டுடைய அழைப்பை நம்மை அழைத்த நோக்கம் அவனுடைய திருச்சித்தத்தை உண்மையோடு செய்ய தான் நம்மை அழைத்தார். ஒரு சிறந்த ஓமையை சொல்கின்றார். அங்கு பார்க்கும்போது அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு சில தாளந்துகளை கொடுக்கின்றார். அவர்களை கொடுத்து சில நாட்கள் ஆன பொழுது மீண்டுமாக அவர்கள் மத்தியில் இருக்கும்போது அவனவன் தன்னுடைய தாளந்துகள் மூலமாக மிகுதியாக காணப்படுகின்றான். இப்படியாக 15ஆம் வசனத்தில் லூக்கா 19:17 வசனத்தில் பார்க்கும்போது எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றார் சொல்லப்படுகின்றது. உத்தமமான ஊழியக்காரராக ஆண்டவர் நமக்கு தந்த தாளந்துகளை நல்லதோடு ஆற்றல் நிறைந்தவர்களாக வல்லமை நிறைந்தவர்களை ஆண்டுடைய கிருபையினாலே அர்ப்பணிப்போடு நாம் செய்யும்போது உத்தம ஊழியக்காரன் என்று சொல்கின்றார். கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருக்கின்றாய் என்று சொல்கின்றார். அது தொடர்ந்து பார்க்கும்போது 2வது காரனை வருகின்றான். அவனையே சொல்கின்றார், நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்றார். என் அன்பு சகோதர சகோதரர்களே, அவனுடைய தாளந்துகளை ஆற்றல் மிகுதிகளாக பயன்படுத்துவர்களாக நாம் காணப்படுவோம். ஆண்டவர் ஒவ்வொருக்கும் தனித்தனி தன்மைகளை கொடுக்கின்றார். ஒவ்வொருக்கும் திறமை கேட்டவர்களாக தனித்துவ தன்மைகளை நம்முடைய திறமைகளுக்கு ஏற்றதாக ஆண்டவர் நமக்கு தனித்தனி திறமைகளை தன்மைகளை கொடுத்துள்ளார். நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக உண்மையோடு உத்தமத்தோடு அர்ப்பணிப்போம். உத்தம ஊழியக்காரன் என்று அழைக்கின்றார். உத்தம ஊழியக்காரர்களாக ஆண்டுடைய திருப்பணியை செய்கின்றவர்களாக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரராக செய்கின்ற ஆத்தும ஆதாயம் செய்கின்ற ஊழியக்காரர்களாக நம்மை அர்ப்பணிப்பு கொண்டோம். வாயும்போதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு நம் பெரிய காரியங்களை செய்கின்றவர்களாக இருக்கின்றார். உத்தமத்தோடு நாம் வாழ்வோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவர் நமக்கு காண்பித்த அர்ப்பணிப்பின் ஊழியத்தை அருள் கோட்டையை உக்கிரனக்காரனை போல நாம் பவுலை போல எந்த நேரங்களும் ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ்கின்றவர்களாக நாம் நிற்கும்போது தான் நம்மை ஆண்டு ஊழியத்துக்கென்று பரிபூர்ணமாக நிறைவேற்றுவர்களாக நாம் காணப்பட முடியும். என் அன்பு சகோதர சகோதரர்களே, அழைப்பு அவனுடைய சித்தத்தை எதிர்நோக்கி நிற்கின்றது. அழைப்பு என்பது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. நாமும் அவனுடைய திரு சித்தத்தோடு அவனுடைய
அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக அவனுடைய திருப்பணியை செய்வோம். ஒருவேளை நீங்கள் திருச்சபைகள் எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும், ஒருவேளை திருச்சபையில் நீங்கள் ஊழியக்காரனாக இருக்கலாம், அல்லது திருச்சபையில் ஒரு சிறந்த பொறுப்பாளர்களாகவும் வாலிபர்களாகவும் அல்லது சிறுபிள்ளைகளாகவும் உங்களுக்கு ஆண்டு கொடுத்த பொறுப்புகளை உண்மையோடு செய்வோம். உண்மையோடு ஆண்டுடைய பணிகளை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக்க, கமிட்மெண்ட்டாக்க, நம்முடைய அர்ப்பணிப்போடு ஆற்றல் நிறைந்த வாழ்வாக்க, ஆண்டவரோடு அழைப்பை ஏற்றுக்கொண்ட மனிதர்களாக நாம் வாழ்வோம். ஆண்டவருடைய பணியை செய்வோம். அப்போதுதான் உண்மையான உக்கிரணக்காரனாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சவங்களாக, ஆண்டவருக்கன்று தெரிந்து கொண்ட மக்களாக நாம் மாற முடியும். என் அன்பு சகோதரர்களே, கடவுள் நம்மை வழிநடத்துவராக இருக்கின்றார். உண்மையான ஊழியக்காரன் என்று அளிக்கின்றார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 17 சொல்வது போல, உத்தம ஊழியக்காரன் நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்றார் என்று பார்க்கின்றோம். கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருக்கும்போது நம்மை 10 பட்டணங்களுக்கு அதிகாரிகளாக வைக்கின்ற தேவன் நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை அரவணைக்கின்றார். இந்த கிட்ட நிலையில் ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். உக்கிரனக்காரனை போல நம்ம கொடுத்துள்ள பொறுப்புகளை கடமையோடு செய்வோம், வைராக்கமாக செய்வோம். நம் கொடுத்துள்ள பொறுப்புகளை மிக சிறப்பாக கண்காணிப்போம், பராமரிப்போம். இப்படியாக செய்யும்போது நம்மை உண்மையுள்ள ஊழியக்காரனாக ஆண்டவர் ராஜ்யத்துக்காக ஏற்படுகின்ற அர்ப்பணிப்பின் சிகரங்களாக நாமும் நம்முடைய தலைமைகளும் மாறு என்பது சந்தேகமில்லை. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்குமுள்ள பிதாவே, இந்த காலை நேரங்களிலே உன் பொற்பாதத்தில் நிற்கின்றோம். ஒரு புதிய மாதத்தையும் ஒரு புதிய நாளிலும் இந்த கொள்ளை நோய் தாண்டமும் ஆடுகின்ற நேரங்களிலே தந்தீரே, அதுக்காக நன்றி சுவாமி. உண்மையான உக்கிரணக்காரனை போல எங்களை உம்முடைய அருள் திருநாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கின்றோம். மோசேயை போல மக்களை நடத்துகின்றவர்களாக, பவுலை போல எந்த நேரங்களிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆற்றலை பெற்றவனாக்க உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக அர்ப்பணிப்போம். ஆற்றலும் நிறந்தவர்களாக உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாக நேர்த்தியாக எங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை ஸ்திரப்படுத்துங்க. எங்களுடைய பிறர்களுக்காக ஜெபிக்கின்றோம், வயதானவர்களுக்காக ஜெபிக்கின்றோம், தாய்மார்களுக்காக ஜெபிக்கின்றோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கின்றோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல ஆரோக்கியத்தை தாருங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபையின் தேவைகளை நீ சந்தியும். என்னுடைய கிராமங்களிலும் எங்கள் இந்தியாவிலும் உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கரோனா வைரஸ் இல்லாமல் இருக்கின்ற நாடாக எங்கள் நாடை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தாரம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் மாத்திரம் நாங்கள் உயர்த்து கொண்டவர்களாக எங்களை செயல்படுத்துங்க. வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஏகோவா ரஃபாவாக்கு அவர்களுக்கு சுகம் தாருங்க. மக்களுடைய தேவைகளை சந்திக்க அன்றன்றைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மன்னாவை அவர்களுக்கு போஷித்தரலும் சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். மீண்டுமாக ஒத்துமத்தோடும் திருப்பணிகளை செய்ய எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. உடைய ராஜ்யத்துக்காக உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று நாமத்தை சொல்ல ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்துங்க. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தணுமாய் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் ஜெனல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஆண்டுடைய கிருபை நம்மோடு இருப்பதாக, ஆமேன். இது போன்ற வீடியோக்களை
நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த உங்களை கேட்கின்றோம். நன்றி.